ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரிதா வினு லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சூரம்பாடு அன்னைக்கு அந்த கோயிலை சுற்றி உள்ள அலங்காரங்கள்லாம் நிறைய வீடியோஸ் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இது பார்த்திங்கன்னா மருங்கூர் முருகப்பெருமான் கோயில். இது மயிலாடியிலேருந்து ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அலங்காரம்லாம் சூப்பராக இருந்துச்சு. இது சூரம்பாடு முடிஞ்சதுக்கு அப்புறமா கோயிலுக்குள்ளே நாங்கள் பாறை வழியாக நடந்து கோயிலுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இது கோயிலுக்குள்ளே பார்த்துக்கோங்க. அலங்காரம்லாம் எவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. சூரம்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் மக்கள் கூட்டம்லாம் கலைஞ்சிருச்சு. நிறைய பேர் கடை வீதிக்கு போகிறது, பொருட்கள் வாங்குறதுக்கு, அப்புறம் வீட்டுக்கு கிளம்புறது, அந்த மாதிரி கலைஞ்சிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா சுவாமியை தரிசனம் பண்ணணும் அப்படின்னு உள்ளவங்க மட்டும் கோயிலுக்குள்ளே நிற்கிறாங்க. வந்துக்கிட்டே இருக்கிறாங்க சுவாமி பார்க்கணுன்னு உள்ளவங்க. அப்புறம் சூரம்பாடு முடிஞ்சதுக்கப்புறம் சுவாமிக்கு பார்த்திங்கன்னா புஷ்பாபிஷேகம் நடக்கும். அப்படி இன்னும் பல அபிஷேகங்கள்லாம் நடந்ததுக்கப்புறம் சுவாமிக்கு அலங்காரம் பண்ணிவிட்டு அப்புறம்தான் தீபாராதனை கொடுப்பாங்க நட திறந்து. அது வரைக்கும் எல்லோரும் வெளியே வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. நாங்கள் இப்போ கோயிலை சுற்றி வந்துட்டுருக்குறோம். என் பொண்ணு, பையன், ஹஸ்பண்ட் முன்னாடி போயிட்டுருக்காங்க. அப்புறம் கோயிலை சுற்றி சாமி பார்க்குறதுக்காக உள்ளே போகலான்னு பார்த்தோம். ரொம்ப கூட்டமாக இருந்து உள்ளே நுழையவே முடியலை. ஆனால் சுவாமி இன்னைக்கு கண்டிப்பாக பார்த்துட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நடை திறக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். வெளியே மக்கள் வரட்டும், உள்ளே இருக்க கூட்டம் கொஞ்சம் வெளியே வரட்டும், அப்புறம் சுவாமிக்கும் அலங்காரம் முடியட்டும் அப்படின்னு வெயிட் பண்ணி இருந்து சுவாமி பார்த்துட்டு தான் நாங்கள் கடை வீதிகள்லாம் போக ஆரம்பித்தோம். இப்போது நம்ம பார்க்குறது சுவாமி பார்த்துட்டு நம்ம கடை தெருவுக்கெல்லாம் பொருட்கள் வாங்க வந்தாச்சு. என்னோடய ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆளுக்கு 100 ரூபா தருவாங்களாம். நாங்கள் என்ன வேணாலும் வாங்கிக்கலாமா ஷாப்பிங்கில். இல்லைன்னா அவங்ககிட்டேருந்து நாங்கள் உருவிக்கிட்டே இருப்போம், தாங்கன்னு. அவங்க கையிலேருந்து செலவு பண்ணும்போது எவ்வளவு வருது, எவ்வளோ நாங்கள் செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதனால பார்த்திங்கன்னா செலவு ஓவராக போயிடும். 1000, 700, 800 அந்த மாதிரி 1000, இந்த மாதிரி நாங்கள் செலவு பண்ணுறதே. அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா செலவை குறைக்கணும்னு ஆளுக்கு 100 ரூபா தந்துட்டாங்க. ஆனால் உண்மையாகவே சொல்கிறேன், இந்த 100 ரூபா தந்ததுக்கப்புறம் என்னோடய பொண்ணும் சரி பையனும் சரி என்ன பொருள் வாங்கலான்னு யோசிக்கிறாங்க. 100 ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும்? ஆளுக்கு ஒரு ஐஸ் வாங்கி குடித்தோம். அதுக்கப்புறம் மோகித்துக்கு என்ன வாங்கலான்னு யோசிச்சுட்டே இருக்கிறான். பொண்ணுக்கு ஏற்கனவே எல்லா திங்ஸும் வீட்டில் இருக்குது, தேவையே கிடையாது. அந்த 300 ரூபாயிலையும் பார்த்திங்கன்னா நாங்கள் 150 ரூபா மீதி வச்சுருந்தோம். ஏன்னா இனி 10ஆவது நாள் ஆராட்டு நடக்கும் மயிலாடி ஆற்றுல வச்சு சுவாமிக்கு. அப்போ செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீதி வச்சுருந்தோம். இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த சூரம்பாடு நடந்த வீடியோவை இது கூட ஆட் பண்ணியிருக்கிறேன். ஏற்கனவே இந்த வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன், ஆனால் அதை எல்லாருமே ஸ்கிப் பண்ணிட்டாங்க. அதனால் இந்த வீடியோஸில் நான் அதை காமிச்சிருக்கிறேன். சிங்காரி மேலே அடிக்கிறதுனால நான் இதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கல ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்துட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம முருகப்பெருமானோட அருள் கிடைக்க நான் மனதார வேண்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், பாய்.